ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு அந்த வெங்காயத்தோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் அந்த மிளகாய்த்தூளோடு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிங்க. அதோடய சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் கட் பண்ணி அதோடு சேர்த்திட்டு மசாலா நல்லா வதங்கின கடைசியில் ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. அது பொரிஞ்ச கடைசியில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கின கடைசியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துறேன். வெண்டைக்காய் லாஸ்ட்டாக நம்ம வதக்கி தான் சேர்த்த போகிறோம். இப்போ முருங்கைக்காவை வெங்காயத்தோடு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலாவையும் அதோடையே சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த முருங்கைக்காயோடையே அந்த மசாலாவை நல்லா வதக்கிடலாங்க. இப்போது மசாலா வதங்கின கடைசியில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றியிருந்தேன். அதுவும் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ தேங்காய், ஜீரகம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே குழம்பு பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலையே சேர்த்திக்கலாங்க. அதை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போது நான் குழம்பு அந்த ஸ்டவ்வில் போட்டு இந்த ஸ்டவ்வில் இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நம்ம லாஸ்ட்டாக நல்லா வதக்கி சேர்த்தணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பு இருக்காது. பாருங்கள், வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் வதங்கிருச்சு. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இப்போ கொதிக்கிற குழம்புல அந்த வெண்டைக்காயெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதுங்க. ஜாஸ்தி விடாதீங்க. 2 நிமிஷம் விட்டு நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான வெண்டைக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.